வணக்கம். நான் உங்கள் குருநாதன். இது 2025 துலாம் ராசிக்கான ராகு கேது பயிற்சிக்கான பலன்களை பற்றி பார்ப்போம். திருக்கணித பஞ்சாங்கப்படி மே 18, 2025 ராகு கேது பயிற்சி நடக்குதுங்க. அப்போ உங்களோட ராசிக்கு ராகு 5ஆம் இடத்துக்கு வராரு, கேது 11ஆம் இடத்துக்கு வராரு. கேது 11ஆம் இடத்துக்கு வராரு அப்படின்னாலே உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு நல்ல அமைப்புங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நீங்கள் நினச்சது எல்லாமே வெற்றி அடையக்கூடிய காலமாக இருக்குங்க. உங்களுடைய கனவுகள் எல்லாமே பலிக்கும். அதே மாதிரி நீங்கள் காதலிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய காதல் எல்லாம் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். கணவன் மனைவி உறவுகளில் நல்ல சந்தோஷம் இருக்கும், நல்ல அந்யோன்யங்கள் இருக்குங்க. அது நீங்கள் வாழ்க்கையில் என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சாதிக்கக்கூடிய வெற்றி அடையக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இது இருக்கும். இதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இப்போ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல தசா புத்திகள் நடக்குது அப்படின்னா இந்த பலன்கள் எல்லாமே ரெட்டிப்பாக இருக்கும். ரொம்ப சூப்பராக நல்ல பலன்கள் கண்டிப்பாக உண்டுங்க. கோச்சாரத்தில் பார்த்திங்கன்னா குரு 9ஆம் இடத்துல இருக்கார், சனி 6ஆம் இடத்துல இருக்காருங்க. கோச்சாரத்தில் எப்பயாவது ஒரு டைம் தான் கிரகங்கள் இந்த மாதிரியான நல்ல தருணங்களில் வந்து உட்காருங்க. உங்களுக்கு இப்போ ஒரு அருமையான தருணமாக இருக்கனால உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் ஒரு நல்ல நன்மைகள் தாங்க கிடைக்கும். இந்த டைம்லாம் நீங்கள் கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணி நிறைய விஷயங்கள் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் ரீச் பண்ண முடியுங்க. உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் படிப்படியான முன்னேற்றங்கள் டெஃபினட்டாக ஒன்றுங்க, கவலைப்பட வேண்டாம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம இருக்கலாம். அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடச்சி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டை நீங்கள் ரீச் பண்ணுவீங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏதாவது கோர்ட்டு கேஸ் ஏதாவது அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது வெற்றி அடையக்கூடிய ஒரு அருமையான காலமாக அது இருக்குங்க. பஞ்சமஸ்தானத்தில் ராகு இருக்கிறனால உங்களுடைய வெற்றிகள் எல்லாம் மற்றவங்க எல்லாம் பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வெற்றிகள் எல்லாமே இருக்குங்க. உங்களுக்கு மூதாதையரோட சொத்துக்கள் ஏதாவது வர வேண்டியதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக கிடைக்குங்க உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுடைய தந்தையாருடைய சொத்துக்கள் ஏதாவது வர வேண்டியதாக இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அந்த சொத்துக்கள் எல்லாமே கிடைக்குங்க. தாய்மாமனுடைய உறவுகள்லாம் இப்போ சிறப்பாக நல்லா இருக்குங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன வருமானம் நீங்கள் சம்பாதிச்சிட்டு இருந்தீங்களோ அதை விட நீங்கள் டபுள் மடங்கு சம்பாதிக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு இருக்குங்க. அரசியலில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல பதவிகள் உங்களுக்கு தேடி வரும். அதே மாதிரி நீங்கள் பிரபலமாகக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இது இருக்குங்க. 11ஆம் இடத்துல கேது இருக்கனால உங்களுக்கு அந்நிய மொழி, இனம், மொழி பேசுபவர்களால் உங்களுக்கு நல்ல ஆதாயங்கள் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது மற்றவங்க மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்ப் கிடச்சி நீங்கள் அது மூலமாக நீங்கள் கண்டிப்பாக நல்லபடியாக நீங்கள் சாதிக்க முடியுங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய திறமைக்கு சரியான அங்கீகாரம், அதே மாதிரி உங்களுக்கு நிறைய அவார்ட்ஸு, சர்டிஃபிகேட்ஸ் இது மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலகட்டமாக அது இருக்குங்க. இந்த 1.5 வருஷ காலம் உங்களுக்கு ஒரு கோல்டன் டைமாக இருக்கும். 11ஆம் இடத்துல கேது இருக்கனால நீங்கள் ஆன்மீகத்தில் உங்களுடைய மனசை நீங்கள் ஈடுபடுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா விஷயத்தில் நீங்கள் வெற்றி அடையக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய தருணமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் நிறைய வெளியூர் போயிட்டு வர்றது, அதேமாதிரி நீங்கள் வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பார்த்திங்கன்னா இப்போ இந்த காலகட்டங்களில் நிறைய பேருக்கு திருமணம் நடக்கும். அதே மாதிரி நிறைய பேருடைய லவ் எல்லாம் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு தருணமாக இருக்குங்க. இப்போ ராகு கேதுக்களோட சாரங்களை பற்றி பார்ப்போம். மே 18, 2025 24 நவம்பர் 2025 இந்த காலகட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா ராகு குருவோட சாரத்தில் இருப்பார். அதனால் பார்த்திங்கன்னா குரு உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கனால உங்களுக்கு நிறையா விதமான விஷயங்கள் நல்ல வெற்றிகள் கிடைக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் உண்டுங்க. அதே மாதிரி தெய்வ அனுகூலம் உங்களுக்கு கை கொடுக்குங்க. 24 நவம்பர் 2025 1 ஆகஸ்ட் 2026 இந்த காலகட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா ராகு சதய நட்சத்திரத்தில் இருப்பார், ராகுவோட சாரத்திலே இருப்பார். அதனால் இந்த காலகட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பேர், புகழ், அந்தஸ்துகள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இருக்குங்க. 1 ஆகஸ்ட் 2026 5 டிசம்பர் 2026 இந்த காலகட்டங்கள்லாம் ராகு இருக்கக்கூடிய நட்சத்திர சாரம் என்ன அப்படின்னா செவ்வாயோட சாரத்தில் இருப்பார். செவ்வாய் தான் உங்களுக்கு 2ஆம் இடம் மற்றும் 7ஆம் இடத்துக்கான அதிபதியாக இருக்கனால உங்களுக்கு திருமணம் எல்லாம் கைகூடக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இருக்குங்க. இப்போ கேதுவோட சாரத்தை பற்றி பார்ப்போம். மே 18, 2025 20 ஜூலை 2025 இந்த காலகட்டங்கள்லாம் கேது சூரியனோட சாரத்தில் இருப்பார். அதனால் இந்த காலகட்டங்கள்லாம் பெரியவர்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேர் வீடு வாங்கிறதுக்கூடிய தருணங்கள் அமையுங்க. 20 ஜூலை 2025 30 மார்ச் 2026 இந்த காலகட்டங்கள்லாம் கேது பூர நட்சத்திரத்தில் இருப்பார், சுக்கிரனோட சாரத்தில் இருப்பாருங்க. அதனால் இந்த காலகட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள், நல்ல வெற்றிகள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தந்தையார் மூலமாக நல்ல அனுகூலங்கள் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல தருணமாக அது அமையுங்க.
30 மார்ச் 2026லேருந்து 5 டிசம்பர் 2026 இந்த காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கேது மக நட்சத்திரத்தில் இருப்பார், கேதுவோட சாரத்தில் இருப்பார். அதனால் இந்த மாதிரியான காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல விஐபியோட கான்டாக்ட்ஸ்லாம் கிடைக்கும். அது மூலமாக உங்கள் லைஃப்பில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கும். அதே மாதிரி குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக அது இருக்குங்க. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ராகு கேது பயிற்சியாக இருக்குங்க. உங்களுக்கான பரிகாரங்கள் என்ன அப்படின்னா, பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது உங்களுக்கு அருமையான நல்ல பலன்கள் கொடுக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட ஏரியாவில் ரொம்ப ஏழ்மையாக இருக்கக்கூடிய மக்கள் யாராவது ஒரு 2 பேருக்கு ஒவ்வொரு மாதமும் ஒரு 2 பேருக்கு நீங்கள் அன்னதானம் செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு இந்த கிரகங்கள்னால ஏற்படக்கூடிய பிரச்சனையிலேருந்து நீங்கள் கண்டிப்பாக மீண்டு வரலாங்க. கடவுளும் உங்களுக்கு துணை நிற்பார். நம்புங்க, நல்லதே நடக்கும். நன்றி, நன்றி, நன்றி.